எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு சூப்பரான அவல் பாயசம் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட அந்த டைம்ல நம்ம பண்றதுக்கு. இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஜாபுக்கு போயிட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம். நம்ம கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அவல் பாயசம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம அவல் பாயசம் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நான் இதில் ஊற்றுறேன். இதை வந்து நம்ம நல்லா காய்ச்சிடலாம். பால் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml தண்ணியும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவல் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய் எடுத்துருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா ட்ரை நட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நெய். இதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்திடலாம். நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு நம்ம வந்து வறுத்தெடுத்துடலாம். இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வரப்போகுது. இந்த டைமில் நம்ம இந்த ஏலக்காவை நம்ம அப்படியே முழுசாகவே நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது வானலியில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்தோம்ல, அதுலேயே பார்த்திங்கன்னா 1 கப் இருக்கிற அவலை வந்து நம்ம இதில் சேர்த்திடலாம். இதை நல்லா வந்து கிறிஸ்பியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதே நெய்யே போதும், பதத்துக்கு போதும். இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரையே வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இந்த பால் பொங்கி வந்ததில் நம்ம இதில் சேர்த்திடலாம். இது கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுக்கலாம். 5 மினிட்ஸே ஆயிடுச்சு. இப்போ பால் நல்லா கொதிச்சிருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச அவல் வந்து அப்படியே இதில் சேர்த்திடலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து சிவப்பு கலர் அவல் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலர் அவல் இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம். நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சேவும் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே குக் பண்ணி எடுக்கலாம். நம்ம அவல் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவல் வந்து நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா பாலடா மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுற ஒரு ஸ்வீட் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்த்திடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ சாமிக்கு நைவேத்தியமாக இதை வச்சிடலாம். ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம சாமிக்கு வச்சாச்சு. சாமிக்கு படைச்சிட்டு பாருங்கள் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.